வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வெஜ்ஜீஸ் ரெசிபி சார்பாக எல்லா வியூவர்ஸ்க்கும் மகர சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பொங்கல் பண்டிகைக்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். பொங்கல் பண்டிகை அன்னைக்கு ஒரு சிலர் பொங்கல் பானை வச்சு பொங்கல் பண்றது பழக்கமா இருக்கும். சில பேர் குக்கர்லயே பண்ணிட்டு நைவேத்தியம் பண்றது உண்டு. சிலர் வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் பண்ணுவாங்க. சிலர் வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் பண்ணுவாங்க. பொங்கல் பானையில மஞ்சள் கொத்துலாம் கட்டி நம்ம ட்ரெடிஷனலா எப்படி பொங்கல் பண்றது அப்படிங்கிற வீடியோ. அதே நேரம் எல்லாருமே அவியல் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடு எப்படி அவியல் பண்றது அப்படிங்கிற 2 வீடியோவுமே நம்ம சேனல்ல இருக்கு. 2ஓட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குக்கர்ல வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் அட் அ டைத்துல ஈஸியா பண்றது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த மெத்தட் ரொம்ப குவிக்காவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஒரே நேரத்தில் சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சக்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும் தேவையான எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இது புது பச்சரிசி, அதாவது கடையில் நீங்கள் பொங்கலுக்கான பச்சரிசி அப்படின்னு சொன்னால் தருவாங்க. ஏன்னா இது நல்லா குழஞ்சிடும். அதனால இது 1 கப் எடுத்துக்கலாம். ஈக்குவலாக பாசிப்பருப்பு இது 1 கப்புனா இது 1 கப் எடுத்துக்கணும். நீங்க எந்த டம்ளர்ல எந்த கப்ல வேணா அளந்துக்கலாம். ரெண்டையுமே ஈக்குவலா அதுலயே அளந்துக்கோங்க. அதே கப்ல அளந்து 2 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். மற்றபடி சக்கரை பொங்கலுக்கு தேவையான திராட்சை, முந்திரி பருப்பு, பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வெண்பொங்கலுக்கு ஜீரகம், மிளகு, இஞ்சி, முந்திரி பருப்பு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாசி பருப்பை குக்கர்ல சேர்த்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துப்போம். பாசி பருப்பு செவக்க வேண்டாம், நல்லா வாசனை வந்தா போதும். இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துப்போம். இந்த சூட்டுலயே இது கொஞ்சம் லேசா வறுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசி பருப்பையை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்ல அதே குக்கர் வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த கப்ல 1 கப் அரிசி எடுத்தோம் இல்லையா, அப்போ இதே கப்ல 5 கப்பு தண்ணி நம்ம இதுல சேர்த்துக்கணும். குக்கர்ல நான் அளந்து 4.5 கப்பு தண்ணி விடுறேன். பொங்கல் பண்டிகைக்கு பண்றோம் அப்படிங்கறதுனால கண்டிப்பா நம்ம பால் சேர்க்கணும். 1/2 கப்பு பால் சேர்த்துக்கலாம். இந்த பாலும் தண்ணியும் சேர்ந்து இப்ப நல்லா கொதிக்கட்டும். இதுல கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். தண்ணியும் பாலும் கொஞ்சம் நல்லா கொதிச்சு பொங்கி வருது பாத்தீங்களா. இப்ப நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அரிசி, பைத்தம்பருப்பு தண்ணி ஃபுல்லா நல்லா வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பொங்கி வராம இருக்கிறதுக்காக நம்ம எப்பயும் யூஸ் பண்ற அதே டெக்னிக் தான். ஒரு ஸ்பூனையோ கரண்டியோ அந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா போட்டுடணும். இப்ப குக்கர் மூடியை மூடிட்டு ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் 4 விசில் வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா நுரைச்சி வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கணும். பாகு எதுவும் வர வேண்டாம். இதுலயே ஒரு 4 கிராம்பு சேர்த்துட்டோம்னா சக்கரை பொங்கல நல்லா கிராம்பு வாசனையோட நல்லா இருக்கும். பாருங்க நல்லா கொதிச்சு நுரைச்சி வருது இல்லையா. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடியை திறந்துக்கலாம். பாருங்க பர்ஃபெக்டா வெந்திருக்கு. கொஞ்சம் கூட பொங்கவே இல்லை. பாருங்க கிளீனா இருக்கு. இப்போ இந்த ஸ்பூனை எடுத்து விட்டுருவோம். இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டியால நல்லா மசிச்சு விட்டுப்போம். இதுல இருந்து பாதி சக்கரை பொங்கலாவும் பாதி வெண்பொங்கலாவும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேக வச்சிருக்கோம் இல்லையா, இதுல நம்ம பாதி மட்டும் எடுத்துப்போம். இப்போ சக்கரை பொங்கல் ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். இப்போ சக்கரை பொங்கல் பண்றதுக்காக ஸ்டவ்ல ஒரு வெங்கல பானை வச்சிருக்கேன். இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாயாச்சு. இதுல சக்கரை பொங்கலுக்காக முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா லேசா கோல்டன் கலர் வரும் இல்லையா, அது வரைக்கும் வறுத்துப்போம். முந்திரி லேசா நிறம் மாறி வரும்போது இதுல திராட்சை பழத்தை சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். திராட்சை கொஞ்சம் நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ இதில் நம்ம குக்கரில் வேக வச்சோம் இல்லையா அரிசியும் பருப்பும், அதில் பாதி சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சிருக்கோமா, இதையும் சேர்த்துருவோம். நல்லா ஃபில்டர் பண்ணி டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த வெள்ளை பாகில் சாதம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கட்டும். பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு. இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்க கன்சிஸ்டன்சி எவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் அந்த சாதம் அதெல்லாம் நல்லா அப்படி தனித்தனியா இருக்கணும். அதே நேரம் குழைவாகவும் இருக்கணும். இது கரெக்டா இருக்கு. ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம்.
சக்கரை பொங்கல் பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் ஜாதிக்காயை இதில் கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப கம்மியா போட்டோம்னா நல்ல கோவில் பிரசாதம் மாதிரி வாசனையா இருக்கும். பாருங்க ரொம்ப கம்மியா தான், ஒரு பிஞ்சு தான் போட்டிருக்கேன். பச்சை கற்பூரம் சின்ன பீஸ் நுணுக்கிட்டு நம்ம இதில் போட்டுருவோம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுப்போம். 1 டேபிள் ஸ்பூன் லாஸ்ட் அப்படி மேலே நெய் சேர்த்தோன்னா அது நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். கலரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போது வெண்பொங்கல் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் வந்து ஒரு வெங்கல பானை வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அந்த நெய்யும் எண்ணெயும் சூடாயாச்சு. இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துப்போம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டாச்சு. இப்போ 1/2 இன்ச் இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை சேர்த்துருவோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சியும் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் இது வந்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதுவும் சேர்த்துருவோம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம பண்ணி வச்சுருக்கிற சாதத்தில் மீதி அதை பாதி சக்கரை பொங்கல் பண்ணிட்டோம், மீதி வெண்பொங்கல் இது வந்து இந்த வெங்கல பானையில் சேர்த்துப்போம். கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ வெண்பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா குழைவா ரொம்ப நல்லா வந்திருக்கு பொங்கல். இந்த கலருக்காக தான் நம்ம மஞ்சள் பொடி சேர்க்கணும், மஞ்சள் பொடி சேர்க்க தேவையில்லை. ஒரு கொதி வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க பொங்கல் கொதிச்சு வர ஆரம்பிச்சாச்சு. இந்த அளவு கொதிச்சா போதும். இதில் மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க. பொங்கல் பண்டிகைக்கான பிரசாதம் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். சட்டுன்னு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் 2 பிரசாதமே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். சக்கரை பொங்கல் ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. கலரே பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. அதே மாதிரி வெண்பொங்கலுமே அப்படியே வெண்ணெய் மாதிரி எவ்வளோ நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் சக்கரை பொங்கல் எடுத்துப்போம். அப்படியே கோவிலில் கொடுக்குற பொங்கல் மாதிரி அப்படி ஒரு நல்லா இருக்கு. நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான், தேவாமிரதமா இருக்கு. நல்ல நெய் வாசனையோட நல்லா மணக்குது. அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்கிற குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், ஏலக்காய் எல்லாமே சேர்ந்து ரொம்பவே அருமையா இருக்கு. நம்ம அந்த வெள்ளை பாகுல கிராம்பு போட்டோம் பார்த்தீங்களா, அதோட வாசனை ரொம்ப லைட்டா ரொம்பவே நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வெண்பொங்கல் நம்ம எடுத்துக்கலாம். வெண்பொங்கலே பாருங்க அப்படி நல்ல குழைவா ரொம்ப நல்லா இருக்கு. வெண்பொங்கல் அருமைங்க. உண்மையிலே இந்த பிரசாதம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் எப்பயுமே வந்துடும். நல்லா ஜீரகம், மிளகு, நெய் வாசனையோட முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்ததுனால ரொம்பவே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இந்த பொங்கலுக்கு நீங்க ஒருவேளை குக்கர்ல நீங்க பொங்கல் பண்றீங்க அப்படின்னா வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் ரெண்டுமே அட் அ டைம் பண்ணிடலாம். டைம் ரொம்ப சேவ் ஆகும். வரக்கூடிய பொங்கல் அன்னைக்கு இதே மாதிரி 2 பிரசாதம் அட் அ டைம் பண்ணி நீங்க நைவேத்தியம் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அருமையாவே வரும். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.